பாடல் ஒன்று காதல் ஒன்று தீரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுமே பாடல் ஒன்று காதல் ஒன்று என்னை தாக்கும் ஆயுதம் என்னை தாக்கும் ஆயுதம் மேலும் மூதல் கூந்தல் மலை மேலும் ஊஞ்சலா மேலும் மூதல் கூந்தல் மலை மேலும் ஊஞ்சலா என்னோடி கிளிகள் தமிழே பாடல் ராகம் தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில் தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில் தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை காக்கும் நாடையோ தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் நாடையில் நெஞ்சில் ஆடும் பாடல் ஒன்று பாடல் ஒன்று நேரம் விழிபோகும் ஆயுதம் நேரம் நேரம் விழிபோடும் ஓவியம் ஓரம் நேரி ஓரம் சுவையாகும் காவியம் ஓரம் நேரி ஓரம் சுவையாகும் காவியம் ஒரு மாலை நேரம் மலரில் ஆடும் மாலை பாடல் அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல் ஒன்று பாடல் ஒன்று I think
அம்மா புகழ்ச்செல்வம் தருவாயம்மா நிலை தோன்றும் அருள் செய்வம் அருளாயம்மா நிலையான புகழ் செல்வம் தருவாயம்மா நிலை தோன்றும் அருள் செல்வம் அருவாயம்மா நாதசங்கீதமணி நபித்திடும் அம்சத்வனி நாதசங்கீதமணி நபித்திடும் அம்சத்வனி வேதம் கருணினே அருள் புரிய ஓங்கார நாதம் இது எத்திக்கும் எத்திக்கும் உணவரணும் மத்திக்கும் பத்திக்கும் வழிவிட ஓங்கார நாதம் இது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களின் அருளாட்சியாலும் முருகப் பெருமானின் அருளாட்சியாலும் புகை, கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்வாழ், நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, பொறுமை, நோயின்மை, வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 வகையான செல்வங்களையும் என் வீடும் இந்த நாட்டு மக்களும் எல்லோரும் பெற்று பல்லாண்டு காலங்கள் வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி என் கலைப்பணியை தொடங்குகிறேன்.
அண்ணே அருமையா போட்டிருக்கீங்க. அம்மா தாயே முத்துமாரி அம்மா, உன்னை நம்பிதான் அங்கிருந்து காரைக்குடிக்கு வந்திருக்கிறோம். நீங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இல்லையா? சொல்லுக்கடங்கவே பராசக்தி, சூரத்தனங்களில் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி. வாலி என்றே துதிப்போம் ஆத்தாளை, அபிராமி வழியே அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, அங்கையில் பாசங்கூசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கணியை தொழுவருக்கு ஒரு தீங்குமில்லை என்று அன்னை ஆதி பராசக்தி, அகிலாண்ட ஈஸ்வரி, முத்தாள் அம்மன், முண்டக கண்ணி அம்மன் இந்த புவனம் முழுவதும் நிறைந்திருக்கும் மகாசக்தி மாரியம்மனை வணங்குவோம். பிடி வச்சிருக்கீங்களா? சூப்பர். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது தெரியுமா உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. காரைக்குடி டவுன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துல வந்து அதாவது உள்ளூர் மாடு வேலை போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே வந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கினா தான் நான் எல்லா பக்கட்டும் நல்ல பேர் வாங்கினதாக எனக்கு நானாக நினச்சிக்கிட்டேன். உங்கள் முன்பதாக நல்ல முறையில் செய்யணும், உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நான் எல்லோருமே வந்திருக்கிறோம். எங்கேருந்து வந்திருக்கிறோம்? மணப்பாறையிலேருந்து வந்திருக்கேன். மணப்பாறையில் இந்த மகமாயி முத்தளம் தான் ஆடுவாங்க, இது எப்படி ஆடுறாங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். இருக்கிறாங்க, பள்ளி திருமணம் ஆடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரிய மாட்டேறது இல்லையா? ஆடுவோம்ல. அம்மா தாய் முத்து மாதிரி. இப்போ என்னுடைய குலக்கடை விளையாட தெரியுமா? முருகப்பெருமானு தான். முருகனை செங்கல் முதல்வனை
மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை மகன் தம்பியை உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கை தொழுவேன் நான் என்று அருணகிரி திருமகளின்படி குறித்த நிலை தெய்வமாகிய முருகப் பெருமானை வணங்குவோம். முருகா முருகா அரகர சிவசிவா சத்யா சிவா சுந்தரா சரவண திருப்புகழ் மந்திரம் அழகர் முருகனிடம் ஆசை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைக்க அவராலயத்தில் அன்பு மலர் கூடுகிறே. அழகன் முருகனிடம் ஆசை வைக்க அவராலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்து அருளை பெறுவதற்கு உயிர் அழகன் முருகனிடம் ஆசை வைத்து பணிக்கை மாலையிலே பழமுது தோலையிலே பணிக்கை மாலையிலே பழமுது தோலையிலே கனிவெளி வேளையிலே கனிமணம் பொய்து விட்டார். கனிவெளி வேளையிலே கனிமகள் விட்டான் 12 கண்ணழகே பார்த்திருந்த பெண்ணழகே 12 கண்களது பார்த்திருந்த பெண்களது அழகை தொட்டவுடன் அழகுக்கு அழகானே அழகுக்கு அழகானே அழகன் முருகனிடம் ஆசை வைத்து அவர் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்து மலை மேல் இருப்பவரோ மலை மேல் வருபவரோ மலை மேல் இருப்பவரோ மலை மேல் வருபவரோ மிகுந்த பாடி வந்தார் தன்னை தன் தருபவரோ மெய்யுருக பாடினாள் தன்னைத்தான் தருபவனோ அலை மேல் துருமானே அலை மேல் எழுதானே அலை மேல் துருமானே அலை மேல் எழுதானே அழகை தொட்டவுடன் அழகுக்கு அழகானே அழகு அழகானே அழகன் முருகனிடம் ஆசை வைத்து அவர் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்து நான் இப்போ வந்து ஒருத்தரை காதலிக்கிறேன். அது யார் மகள் ஒரே ஒருத்தரை மட்டும். அது யார் தெரியுமா? இங்க வந்திருக்காரா இங்க வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இன்னைக்கு தான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இந்த ஆட்டூர் ஆறுமுகம் ஆமா இந்த மேடையில தான் அவர் வந்து அர்ச்சந்திர செஞ்சாரு. நான் சந்திரமதி போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா அவரு வந்து அர்ச்சந்திரம் போட்டிருந்தாரு. சந்திரமதி நான் தான் போட்டேன். அப்ப எல்லாம் நீங்க கூட ஆகா ஓக இந்த பொண்ணு யாரா மணப்பாறையில இருந்து வந்திருக்கா சோதி இப்படி எல்லாம் செய்ய நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொன்னீங்க ஹரிச்சந்திர நாடகத்திலேயாமா ஆமாண்ணே. இந்த பெட்டி மிருதங்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்களாமா? இல்ல அர்ச்சந்திர நடத்துக்கு பெட்டி மரம் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அவங்க யாருமா நம்ம ஒரு ஆளையா வேற வேறான்னு கேட்டு நம்ம ஊர் ஆளுகள்ல வந்து மணப்பாறையில இருந்து ஆனா நான் மட்டும் கிடையாது. அண்ணன் ஆட்டூரார் மட்டும்தான் இங்க இருந்து மற்றவங்க எல்லாருமே மணப்பாறையில இருந்து தான் வந்திருந்தோம். அது ஹரிச்சந்திரா தான். நான் தான் சந்திரமதி. வந்து நீங்க தான் வந்திருந்தீங்க. ஆல்ரவுண்டு கண்ணா தான் வந்திருந்தாரு. மிருதங்க தம்பி பத்து மீட்டப்படியா அந்த பையன் தான் மிருதங்க. ஆமா ஆமா பக்கத்து வீடு தானே. அதனால இல்ல நீ சிறப்பா இருந்துச்சு. அப்போ கூட நீங்க கூட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரி சிறப்பா செய்து கொடுப்போம்.
ஏதோ கூட குறைச்சல் இருந்தாலும் பெரியவங்களா இருக்கீங்க. சிறியவர்கள் செய்யும் தவறை பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று உங்களை மனதார கேட்டுக்கிறேன். இன்றைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்லையா? இல்ல. தந்தை பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, கூட பிறந்த சகோதரர் 7 பேர் இருக்காங்க. கூட பிறக்காதங்க. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலிருந்து எடுத்ததுனால வள்ளி என்ற ஒரு பெருநாமலை சூட்டி 4 மணியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து வருகிறார்கள். இன்றைக்கு 7 ஆண் குழந்தை இருக்காங்க. ஒரே ஒரு பெண் இருந்தால் திணைவதியத்து காவலுக்கு போக சொல்றதுக்கு அப்பாவோட கட்டளை. ஆக வேண்டுதல் அவர் வேண்டிக்கிட்டாராம். அதனால இப்ப பருவமடைந்திருக்கு இல்லையா, நான் தான் காவலுக்கு போகணும்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு. பிள்ளைங்களை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஆடி பாடி விளையாடி பிறகு காவலுக்கு போகணும். பக்கம் இல்லாமனா இதுதான் பக்கம் இல்லை. அருமையா வாசிக்கிறீங்க. இவ்வளவு அருமையா மைக் செட் இருந்தா நீங்களாம் வாசிக்காம என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ணன். எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய ஜாமான் வச்சிருக்கும் போது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அவர் எப்படியெல்லாம் காதலிக்கிறேன் தெரியுமா? காதல் என்பது தெய்வீகமானது, புனிதமானது. காதலுக்காக அந்த களத்துல எதையெல்லாம் தூதாக விட்டுருக்காங்க தெரியுமா? நிலவை, காற்றை, பறவைகளை, மேலும் மயிலையும் குயிலையும் ஆண்களையும் மீன்களையும் தூதாக விட்டுருக்காங்க. இதெல்லாம் காதல் தூது. முருகனுக்காக வீரபாக தூதாக போனாரு. கண்ணனுக்காக யார் தூதாக போனா? அவருக்காக. இப்ப நான் யார தூதா போக சொல்றதுன்னு தெரியல. அதான் ஒண்ணுமே தெரியாம முழிக்கிறேன் நான். மனம் என்ன வேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே, யார் வந்தது? நல்லா இருக்கு, கோச்சுக்காதீங்க. கொஞ்சோண்டு வலிமைங்க. என்ன வேணுமோ அண்ணன் கேட்குறேன். நல்லா நிறைய செய்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். செஞ்சு கொடுங்க. கோச்சுக்காதீங்க. ஓயாமல் இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு. ஆமாம், சினிமா பாட்டா என்ன தெம்மாங்க பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு. அரிச்சந்திராவில் 3வது. சரி, ஆமாம். பிள்ளைங்களெல்லாம் சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்கணும். நிறைய நேரம் விளையாடணும்.
கொஞ்ச நேரம் தான். சரி. அதனால நாரதரை பார்க்கணும். நாரதர்லாம் எப்படி நாரதர் தெரியுமா? அருமையா பேசக்கூடிய ஆளுகளை தான் போட்டிருக்கீங்க நீங்க. நாரதருக்கு எனக்கு இன்னைக்கு பயங்கர சண்டை நடக்கும். ஆமா. ஏன்னா ரொம்ப பேச தெரிஞ்ச பையனை, சின்ன பையன். ரொம்ப பேசுவாரான். சின்ன பையன் நீங்க நினைக்கிறீங்க, அருமையா பேசுவ பையன். அதனாலதான் எந்த ஊருக்கு எப்படி ஆளுகளை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஆட்டூரார் அருமையான ஆளுகளை அமைச்சிருக்காரு. இன்னைக்கு பேசுவோம் பாருங்க. ஆமா. எப்ப வைக்கிறீங்களா? நான் மலரோடு தனியாக இனிங்கு நின்றேன். என் மகராஜன் உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக இனிங்கு நின்றேன். என் மகராஜன் உன்னை காண ஓடோடி வந்தேன். யாரோட உறவாட வந்தேன். பொன்னிலமைக்கு துணையாக தனியாக மலரோடு தனியாக என் மகராஜன் உன்னை காண ஓடோடி வந்தேன். முக்கியத்துவம் கொடுக்கணும். தாயின் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல் வைக்க மந்திரமில்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெறுகின்ற நேரத்தில் வேதனையோடு சபம் மாதிரி இருந்து ஒரு பிள்ளையை பெற்று தருகிறாள். அதுதான் நாம் எல்லோரும் பிற சபம் அப்படிங்கிறோம். ஐயரெண்டு திங்களாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பயிலன்றே போதே பரிந்தெடுத்து செய்ய ஒரு கைப்புறத்தில் ஏந்தி களமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்போம் என்று. அப்ப பட்டினத்தார் பாடுகிறார், தாய் நாடு, தாய் தமிழ், தாய் மொழி என்று. அப்ப தாய்க்கும் தந்தைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. எங்க வீடு அவங்க வீடு ஒரு பக்கத்து வீடு. அதுல என்ன பண்ணாங்க, வயசான ஒரு பாட்டியும் அவங்க பையனோடு இருக்காங்க. 2 பேர் இருக்கிறாங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, தம்பி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட்டு மாத்திரை போடணும் இல்லையா, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்ற, அந்த பையன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா நம்ம போய் வாங்கிட்டு 2 போன வேண்டாம், வரவே இல்லை. அந்த பாட்டியா பசியால துடிக்கிறாங்க. என்னோட அந்த பாட்டி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு போய் பார்த்தேன் நான். உண்மையிலுமே நடந்தது இது. பாட்டி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்த்தப்ப, என்ன பாட்டி இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, என் பையன் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காணமா அப்படின்னா. அப்படியா அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்து சாப்பிட விட்டு மாத்திரை போட சொல்லிட்டேன்.
பாட்டி உங்க பையனோட நம்பர் இருந்தா கொடுங்க, இதாவது நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. பேசினப்போ அண்ணே நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா பசிக்குதுன்னு சொல்றாங்க, சாப்பாடு வாங்க போனீங்களா, இன்னும் உங்களை காணலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஒரு நேரம் பட்னியா கிடந்து அந்த கிழவி ஒண்ணு செத்து போயிடாது. எப்படி சொல்றான்? ஒரு நேரம் பட்னியா இருந்தா அந்த கிழவி ஒண்ணு செத்து போயிடாது, ஓ வேலை என்னவோ அதை பாரு அப்படின்றான். அப்ப தாய்க்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. அந்த பிள்ளை பிறந்து கீழே விழுந்த உடனே முதல்ல சந்தோஷப்படுறது யாரு? தாயும் தந்தையும் தான். அவங்களுக்கு வந்து வயசான காலத்துல அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி, வயசானப்பதான் அவங்க நல்ல முறையில பார்த்துக்கணும். இருக்கிறப்ப அவங்க நல்ல முறையில் பார்க்கணும், இல்லாதப்ப அவங்களை நினைச்சு வேதனைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தயவு செய்து உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். தாய் தகப்பனை பார்த்துக்கோங்க, அதை விட ஒரு புண்ணியம் வேற எதுக்குமே கிடையாது. நானே எங்கள் அம்மா அப்பா அப்படிதான் பார்த்தேன். அதை விட என் கணவர் அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப அருமையாக யாருமே செய்ய மாட்டாங்க, அவர் செஞ்சார். யார் எந்த ஒரு உதவி செஞ்சாலும் உயிர் உள்ளவர்களும் மறக்கக்கூடாது. அதனால அந்த முருகன் பெருமாள் அப்படியே ஜீமான் மாதிரி வருவார். அழகா பேரு அழகன் யாரு அப்படின்னா முருகன் மட்டும்தான். ரசிக்கும் சீமானெல்லாம் ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். நான் எத்தனையோ மணிக்கு இந்த பாட்டை பாடியிருக்கேன். நன்றிங்கய்யா. ஏதோ ஒருத்தெல்லாம் ரசித்து கை தட்டிங்களே, ரசித்த அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா இருந்த மாத்திரம் கை தட்டினோம், இல்லைன்னா ரசிக்கிறீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் கை தட்ட மட்டும் ஏன் கை வர மாட்டேன்றதுன்னு புரியல. நன்றி. கை தட்டின அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது கை தட்டினா மட்டும் பத்தாது, ஆளுக்கு ஒரு 500 காசு கொடுத்தீங்கன்னா பாவம் பக்கம் மேலே பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லையாண்ணே? அலிபாபா 40 திருடர்கள் எம்ஜிஆர் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் நீங்களும் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. நான் பிறந்துட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் பிறந்திருக்க மாட்டீங்க. நீ பிறந்துட்டியா? ஆமாம். என்னம்மா வயசு அப்போ? எனக்கா ஏன்னா கேட்குறேன், ஆனால் வயசு மட்டும் தெரியாது. ஆமாம். பட் மாசில காதலிக்கிறது தான்.
மாசிலா உண்மை காதலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ தெய்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ தெய்வம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா பேசுவார்த்தை உண்மைதானா நீங்கள் போடு பேசவா என்னிலே நின்ன காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே எங்கிடாது கொண்டு நிற்பது எனக்கு மாற்றிந்த எண்ணம் இந்த நாளுமே எங்கிடாது நிலையுமா இந்த எண்ணம் எந்த நாளுமே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் நான் இந்த வாழ்வை எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலே ஆறுமோ தெய்வம் வந்த போதிலே உள்ளம் தன்னை பாடுவதே இனிய சொல்லினான் எனது உள்ள மகிழ்வதே உனது ரூபமே உள்ளம் தன்னை பாடுவதே இனிய சொல்லினான் எனது உள்ள மகிழ்வதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் நான் இந்த வாழ்வை எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலே மாறுமோ தெய்வம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா இதையே ஏற்று நீங்கள் போடு பேசவா மாசிலா உண்மை காதலே மாறுமோ தெய்வம் வந்த போதிலே மாறுமா நன்றிங்க நன்றி அனைத்து உள்ளங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி நன்றி எழுந்த வணக்கம் ஆமாண்ணா எவ்வளோ ஆனால் சொன்னார் அந்த இடத்துல அமரக்கூடிய அமரக்கூடிய அத்தனை பேரும் ரொம்ப விவரமானவங்க அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது அனைத்தும் படித்தவங்கய்யா எல்லா விவரங்களும் தெரியும் கொஞ்சம் பார்த்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி சிறப்பாக ஏதோ தெரிஞ்சதை செய்வோம் இல்லையா அவ்வளோதான் இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே பறந்தன இலைமரவினில் இரு கனிகளும் அங்கே கணிந்தன இரு கண்கள் சொல்லும் ரகசியம் இது தேவன் தந்த அதிசயம் இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே பறந்தன இலைமரவினில் இரு கனிகளும் அங்கே கணிந்தன இரு கண்கள் சொல்லும் ரகசியம் இது தேவன் தந்த அதிசயம் மலர்களும்
உன்னை நான் காண்கிறேன் அங்கு மேனி போல அவர் காண்கிறார் கலைக்கவோ ரசிக்கவோ முடியாது திருப்பரமைக்கு கலைமுழவு அந்த ஒரு நொடி கால உசுறு வாடுது ஏ மச்சா 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 அதை வச்சேனே அழகு செல மேல அதை வச்சேனே இன்னொருத்தர் இருக்கா இப்ப நாங்க கார்ல வந்து இறங்கினா அதனால அவளையும் கூப்பிடலாமா அடியே மல்லிகா என்னாடி பண்ற சீக்கிரமா மல்லிகாய் தங்கச்சி இல்லைங்க அக்கா ஆமாங்க எங்க அக்கா பாருங்க உங்களுக்கே பிடிச்சு போயிடும் யானை முடி அவ என்னோட அவளுக்கு அதிகமா இருக்குங்க அது பாருங்க கூப்பிட வச்சு ஆமா மின்னல் மின்னிக் கொண்டே வா இடித்து விடாதே ஐயோ ஐயோ சொல்லாத வெக்கப்படுற ஆளுகளா சேர்ந்து போடுறியா நீ காத்து காத்து இருந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் கண்ணி கொண்டேன் மாமே வாழாத கண்ணி கொண்டேன் மாமே வாடாத ரோஜர்களே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் எத்தனை நாளாக நான் காத்திருந்தேன் ஒண்ணு சேருதா முண்டுதான் முண்டுதான் என்ன பொம்பளை இது பொம்பளை வாழ்க்கை பெரிய சிரமம் எதை எடுக்கிறது எதை சொல்றது எதை மாற்றுறது வைக்கிறது அதுக்கு அறுபாடு நிற்க மாட்டேங்குது இங்கிட்டு வச்சாங்க நடுவில் ஒரு பேட்டை வச்சிரு என்ன பண்றது இடையில ஒரு வேகத்தடை போட்டாங்க நான் என்ன பண்றது நீங்க ஏதாவது சரி பண்ணி விடுன்னு பாக்குறேன் நீங்க ஸ்கானர் வச்சிருக்கியா அவர் திருப்பி பூங்குயிலுக்கு அடுத்து எது வச்சிருக்கிறியா அப்படித்தானா நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க என்ன பொம்பளை வாழ்க்கை ஏப்பா என்ன பொம்பளை வாழ்க்கை சரி ஏப்பா
எல்லாரும் கல்யாணம் பண்ண 400 கல்யாணம் பண்ண 400 கல்யாணம் பண்ணா நல்லது தானே, 4 பேருக்கு நன்மை செய்யலாமே. நீ வேற ஒரு கல்யாணம் தான் பண்ணேன். சரி, கல்யாணம் பண்ணி என்ன புண்ணியம்? ஏன் ஒண்ணுதான் ஆகல. அது உன் பிரச்சனை, நீயா என் புருஷன் என்ன பண்றேன் அப்படி? ஈபில வேலை பார்க்கறவன கல்யாணம் பண்ணு. எங்க ஈபில ஓ போஸ்ட் மர ஏரியாவது நம்மளை காப்பாத்தி போஸ்ட் மாட வேலையா? அரசாங்க உத்தியோகம், ஆ காசு பணம் புழங்கம்னு கல்யாணம் பண்ணு.